வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். என் நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான அந்த சண்டையை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. 9வது தினத்துல இருக்கும். ஒரு முதல் முறை கடந்த ஹமாஸினுடைய அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக இஸ்ரேல் பின்வாங்குறதையும் ஒரு உலகத்திற்கு கால் கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் நடத்துறாங்க, ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக உலகத்துக்கே ஈரான் மாறி இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பின்வாங்கக்கூடிய காட்சிகள் பலவற்றை பார்க்க முடியுது. ரொம்ப ஈக்குவலா சண்டை நடக்கிறதையும் பார்க்க முடியுது. இது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்ற அளவுலையும் பலரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா உட்பட பல நாடுகள் வருவதாக இருக்காங்கன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது. சோ இஸ்ரேல் பின்வாங்குற இந்த இடத்துல இருந்து நான் இந்த நேர்காணல தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க இஸ்ரேலினுடைய இந்த ஒரு ஷேக் டவுன் எப்படி பாக்குறீங்க? வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே, ஆனால் எல்லா இடத்துலயுமே அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம் அப்படின்னு சொல்லி குரானிக் வேர்ஸ் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலும் ஒரு பேரறிஞன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வல்லவனுக்கு இன்னொரு வல்லவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பழமொழி ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா அவனுக்கு ஏதாவது ஒருத்தன் பெருசா ஏதாவது ஒன்று பண்றான், அவனுக்கும் ஒரு அப்பா ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இஸ்ரேலுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு எளிதாக அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேணாம், அதை பிலிட்டில் பண்ணி பார்க்க வேணாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எதை செய்தாலுமே அதனுள் ஒரு மிகப்பெரிய தந்திரத்தை வைத்திருந்து அமெரிக்காவை கூட அவர்கள் தங்களுடைய தந்திரங்களின் மூலமாக ஏமாற்றக்கூடியவர்கள் தான். நிச்சயமாக, அதாவது ஃபார் எவரி பிகினிங் தேர் இஸ் an end, ஃபார் எவரி எண்ட் தேர் இஸ் a beginning அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இவங்க இஸ்ரேல் எப்படி இதற்குள் நுழைந்தார்கள் என்பதே பெரிய தந்திரமானது தான் இன்னைக்கு உள்ள இஸ்ரேல். இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் காலத்திற்கு பின்னால் உமர் என்கின்ற ஆட்சியாளர் இருந்தார். த 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் த வேர்ல்டு என்ற புத்தகத்திலே 52வது வரலாற்று சிறப்புமிக்க நபராக மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவரை குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகத்துக்கு பின்னால சக்சஸரா வந்த 2வது பிரதிநிதி, நபிகள் நாயகத்தினுடைய 2வது பிரதிநிதி. அப்ப அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முழுமையாக பலஸ்தீன் அப்ப முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுல வருது. அதாவது உமர் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்ப வரும் பொழுது அங்கு இருந்தவர்கள் ஏற்கனவே பைசாண்டியன் எம்பையர்ஸாலையும் ஏற்கனவே ரோம் மன்னர்களாலையும் மிக கடுமையான முறையிலே ஏற்கனவே பைசாண்டியன் ரோம் மன்னர்களால் மிக கடுமையான முறையிலே அடித்து துன்புறுத்தப்பட்டு கொளுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். யூதர்கள் அந்த மண்ணுக்குள் வரக்கூடாது என்று ஒரு பிரகடனமே இருந்தது. பலஸ்தீன மண்ணுக்குள் அவர்கள் நுழையக்கூடாது என்று ஒரு பிரகடனமே அங்கே எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது. அப்ப அந்த டைட்டஸ் போன்ற மன்னர்களால், அதற்கு முன்னால் இருந்த டைட்டஸ் போன்ற மன்னர்கள் மிகப்பெரிய அளவிலே யூதர்களை அடக்கி வைத்திருந்தார்கள். அந்த எழுதி தொங்கவிடப்பட்டிருந்த அந்த பிரகடனம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், 3 முக்கியமான கட்டளைகள் இருந்தது அதுல. இந்த யூதர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடாது, யூதர்கள் இந்த மண்ணுக்கு ஜியாரா என்று சொல்லக்கூடிய விசிட்டிங் பேஸ்ல கூட வரக்கூடாது. 2, அதே போல யூதர்கள் இந்த மண்ணை தூரமிருந்து கூட எட்டி பார்க்க கூடாது என்று சொன்னார். அந்த 3 பிரகடனங்கள் இருந்தது. உமர் அவர்கள், இது வரலாற்றிலே பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால இருந்து அனைத்து வரலாற்று புத்தகத்திலும் இது தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. கூடுதல் தரவுகள் வேண்டுமானாலும் நான் அதை லிங்கா கூட தயாரா இருக்கிறது. இது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ஹிஸ்டரி, அன்டினைபிள் ஹிஸ்டரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹிஸ்டரி. அப்ப அந்த நேரத்தில் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டவுடன், அப்ப அதுக்கு பேர் பலஸ்தீன் கிடையாது, அந்த நாடு வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அந்த ஏலியா என்று சொல்வார்கள். அப்ப அந்த இடத்துக்கு பேர் ஏலியா. அப்ப அந்த நேரத்தில், அந்த வரலாற்று அந்த பகுதியில் அந்த நேரத்தில் அதுக்கு பேர் ஏலியா. அந்த ஏலியா வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அப்ப உமர் அவர்கள் வந்த உடனே அவங்க இடத்துல ஏலியா மக்கள் இடத்துல கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆட்சியின் கீழே தான் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மன்னர்கள், அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யூ ஷுட் அப்ஹோல்ட், நீங்க அதை தூக்கி நிறுத்தணும், நீங்க அதையும் ஏற்கனவே எங்க மன்னர்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்களும் கடைபிடிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். என்ன செய்தி அப்படின்னு கேட்கறாங்க உமர் எல்லாம். அப்போ அந்த மக்கள் சொல்கிறார்கள், இந்த யூதர்களை பற்றிய எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். அதான் விஷயம். வரலாறு இங்கிருந்து நான் ஏன் சொல்ல விரும்புறேன்னா, ரொம்ப பேக்ல போறதை விட இங்கிருந்து நான் சொல்றது ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஹிஸ்டரியில இருந்து வர்றேன். அப்ப யூதர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது, யூதர்கள் இந்த மண்ணை வேடிக்கை பார்க்கவும் கூடாது, யூதர்கள் இந்த மண்ணில விசிட் பண்ண கூட வரக்கூடாது அப்படின்னு இருந்ததை சொல்றாங்க. அப்ப
இது வந்து நான் ஒண்ணு சொல்றேன். இங்க வாழக்கூடாதுன்னு சொல்றது சரி. அது உங்களுடைய ஏற்கனவே நீங்க பட்ட காயத்தினால பண்ணியிருக்கலாம். நான் உடனே அதை மாற்றணும்னு, அதாவது நீங்க ஏற்கனவே பட்ட காயத்தினால இருக்கலாம். உடனே அதை மாற்றணும்னு நினைக்கிறது சரியில்லாம கூட இருக்கலாம். அவர்கள் வந்து விசிட்டிங்ல வரக்கூடாதுன்னு சொல்றது சரி. அவர்கள் தூரம் இருந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல அவர்களை முறைப்படுத்தி அவர்கள் முதன்முறையாக அந்த மண்ணை வந்து மிதித்து செல்வதற்கான அனுமதியை அவர்கள் அப்போதுதான் பெற்றார்கள். ஏற்கனவே அவர்கள் அடித்து துரத்தப்பட்டு வரலாற்றிலே முழுமையாக எரித்து கொல்லப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு பலஸ்தீனில் மதம் காரணம் காட்டப்பட்டு எந்த முஸ்லிம்களை இவர்கள் எதிர்க்கிறார்களோ, இங்க உள்ள அறிவு கெட்ட சங்கிகளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, பைத்தியக்காரனுங்களா உங்களுக்கும் பாலஸ்தீன் என்னடா பிரச்சனை, நீங்க எதுக்குடா இஸ்ரேலை சப்போர்ட் பண்றீங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரேலுடைய பெயர் கொண்டு இஸ்ரேலில் வாழ்வதாக இயங்கி வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ் யூசர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் உள்ள சங்கிகள். இந்தியால இருந்துகிட்டு இஸ்ரேல் பெயர் சொல்லி இஸ்ரேல்ல இருந்து இயங்குற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த எக்ஸே வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் யாரு எங்க இருந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தியிருக்கு. பெரும்பான்மையான மோஸ்ட் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் பிலாங் டு இந்தியன்ஸ் அப்படின்னு இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்கோர்ஸ் மதம் தான் பிரச்சனை. பலஸ்தீன் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எதிர்ப்பது வந்து இஸ்ரேல் வந்து யூதர்கள் என்பதனால் இவர்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள். இவருடைய சித்தாந்த பின்புலம் அவர்களோடு போய் இணைகிறது என்பதனாலும் அதை எதிர்க்கிறார்கள். அப்ப இங்கு மத ரீதியாக முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி அதனால தான் வந்து முஸ்லிம்களை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் கொண்டு சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் வரலாற்று பூர்வமாக பார்த்தால், ஏற்கனவே விரட்டி அடிக்கப்பட்ட மண்ணில் மீண்டும் அவர்களை கால் மிதிப்பதற்கு அனுமதித்ததே முஸ்லிம்கள் தான். அப்படி பார்த்தா முஸ்லிம் மன்னர்கள் தான், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தான். டைட்டஸ் போன்ற பைசாந்திய பேரரசர்களாலும் ரோம பேரரசர்களாலும் பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டிருந்த மக்களை மீண்டும் அந்த மண்ணை வந்து மிதிக்க வைத்தார். அந்த இடத்த வந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம்ல கிளைம் பண்றாங்க. மற்றவர்கள் சரி, இருந்துட்டு போட்டோம். நான் இப்ப அதே தாங்க, இப்ப அதுதான் இப்ப சங்கிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது என்னன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதல்ல. ஏன்னா ராம்சரித் நமாஸ்ல வந்து துல்சிதாஸ் வந்து துல்சிதாஸ் ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இவங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய காலகட்டம். அவர் அயோத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அயோத்தியை சுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ராம்சரித் நமாஸையும் இன்னைக்கு எந்த அனுமன் சாலிசாவை படிச்சு கலவரம் பண்றாங்களோ அந்த அனுமன் சாலிசாவும் எழுதிய ராம்சரித் நமாஸ் எழுதிய துல்சிதாஸ் வந்து அயோத்தி சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவரை கேட்டாங்க, எப்ப ரொம்ப பலியாசலோட இணக்கமா இருக்கீங்களே, மசூதிகளோட ரொம்ப இணக்கமா இருக்கீங்களே என்று கேட்டபோது, ரொம்ப மசூதிகளோட நீங்க இணக்கமா இருக்கீங்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், மாங்கே ஹைபோ மஸ்ஜித் மே சைபோ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து நான் வந்து ஒரு துறவி, ஏதாவது கொடுக்கறத சாப்பிட்டுக்கிறேன், பள்ளிவாசல்ல தூங்கி எந்திரிச்சுக்கிறேன்னு. அப்ப அந்த இடிக்கப்பட்டுன்னு சொல்றதே பொய். இருந்தாலும் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு வாதத்திற்கு இடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உள்ள முஸ்லீம்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அப்ப அதுக்கு இன்னைக்கு உள்ள அன்னைக்கு நடந்த தவறுக்கு இன்னைக்கு உள்ளவங்க நீதி கேட்க முடியுமா? உங்க தாத்தா பண்ண கொலைக்கு உங்களை கொல்ல முடியுமா? அப்ப அப்படித்தானே பாபர் மசூத் பண்ண. சோ இந்த இவங்களுடைய அந்த ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும். அப்ப ஒரு கால அது வாக்களிக்கப்பட்ட பூமி என்றே வைத்துக் கொண்டாலும் இந்தியா உட்பட நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, 2 ஸ்டேட் பாலிசி தான். ரெண்டு பேருமே இருந்துட்டு போங்க. அது நம்ம வந்து போரை விரும்பல. எந்த நாட்டில் போர் நடந்தாலும், எந்த உலகில் எந்த மண்ணில் எந்த பிராந்தியத்தில் போர் நடந்தாலும், நம்ம ஜார்ஜ் ஓர்வெல் சொன்ன அழகான வார்த்தை, போரை ஊக்குவிக்கிறவன் அந்த போருக்கு சம்பந்தம் இல்லாதவனா இருப்பான். அதாவது போர்னுவான் இங்க இருந்துகிட்டு, தமிழ்நாட்டில் இருந்துட்டு போர்னுவான். அங்க போய் எல்லையில இருந்துகிட்டு அடிபட்டு பிளைட் சேவை பாதிக்கப்பட்டு காய்கறி விலை ஏறி போய் பிரச்சனை உள்ளவன் தான் தெரியும். ஸோ ஐம் கமிங் டு த பாயிண்ட். அப்போ போர் என்பது என்னைக்குமே வந்து இந்தியாவும் ஏற்றதில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பாலஸ்தீனத்திற்கு எதிராக செய்யப்படும் ஆக்கிரமிப்புகளை எதிர்க்கக்கூடிய வகையில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா நின்று இருக்கிறது. ஒரு பீஸ்ஃபுல் பொசிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னைக்குமே 2 ஸ்டேட் பாலிசியை தான் வந்து நம்முடைய நாடும் வந்து ஊக்குவித்திருக்கிறது. ஆனால் வரலாற்று பூர்வமாக இப்ப நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து தொடர்ந்து இந்த ஆண்டிலேயே வந்து ஈரானோடு நடந்தது. அப்படி நடந்த போது கடைசியாக மார்ச் 2025 நடந்த போது டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் துல்சி கபாட் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப தெளிவா சொல்லாரு, ஈரான் வாஸ் நாட் பர்சீவிங் அ நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லன்னு சொல்றாரு. ஆனா இப்ப அதை வந்து ட்ரம்ப் வந்து என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறாரு. நீங்க பாத்துட்டு இருக்கலாம், இன்னும் நடந்துகிட்டு இருக்குது, அவங்க வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறாங்க உலகத்துக்கு அப்படின்னு ஒரு போரை நோக்கி நகர்த்துறாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து சுப்ரீம் லீடராக இருந்த அலி கொமேனி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து அதை வந்து அதையும் சொல்றாரு, அண்ட் இட்ஸ் 2003 வந்து அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு 2003 சொன்னதுக்கு அப்புறம் ஈரான் அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் கொழுப்பெடுத்து போய் ஈரானை, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் மறுநாள் நடக்க போகுது, நம்பிக்கை வாக்கெடுப்பு மறுநாள் நடக்க போகுது. இன்னைக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல்
நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கவிருந்த நிலையில் இன்றைக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஈரானின் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். ஈரானுடைய முக்கிய நகரங்களை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள். போர் பதட்டத்தை உண்டாக்கினார்கள். அப்ப இது ரொம்ப 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 சிம்பிளுங்க. அதாவது இன்னைக்கு மோடி இனி பாஜகவிற்கு நடப்பதையும் இஸ்ரேலில் நடப்பதையும் ரொம்ப அழகா நம்ம பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அது பாபர் மசீத் இடிப்புக்கு வந்து அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு பழி கேட்கிறோம்னு சொல்ற மாதிரி தான் அவனும் வந்து அன்னைக்கு எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு நாங்க இன்னைக்கு பழி கேட்கிறோம். அன்னைக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியை வந்து இன்னைக்கு நீ பலத்தை பயன்படுத்துறிய, அப்படி இல்லை நீ தைரியமான ஆளா இருந்தா அன்னைக்கு பலத்தை பயன்படுத்தி உள்ள வந்திருக்கணும். பலஸ்தீனுக்குள்ள அன்னைக்குள்ள கெஞ்சிக்கிட்டுல வந்தீங்க. ஹிட்லர் கில்ட் அவர் பீப்புள், யூ டோன்ட் கில் அவர் ஹோப் அப்படின்ற மாதிரி கப்பல்ல எழுதி வச்சுட்டு நீங்க வந்தீங்க. பலஸ்தீன மக்கள்கிட்ட கெஞ்சிட்டுல வந்தீங்க. இன்னைக்கு பேசுற அதே வீராப்ப அன்னைக்கு பேசிருக்கணும்ல. அப்படி வாக்களிக்கப்பட்ட பூமின்னா இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த தேச துரோகிகளாக இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் வந்து யூதர்கள் கூட கிடையாது. சி அப்கோர்ஸ் ஜூஸ் அப்போஸ் ஜியோனிசம், ஜியோனிஸ்டுகளுக்கு ஜியோனிஸ்ட், அதை தப்பா சொல்லிட்டேன்னா இங்க உள்ள சங்கிகளுக்கும் இங்க உள்ள ஜியோனிஸ்ட் அங்க உள்ள ஜியோனிஸ்டுகளுக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் எல்லா விதத்திலையும். அப்ப இவர்கள் ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்காம இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் ஜியோனிசம் முயலும், அப்படிதான் பாசிசம் முயலும். இது மதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இங்க உள்ளவர்கள் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப திடீர்னு சொல்றாரு, நான் வந்து ஜெகநாதர் பாக்குறதுக்காக வந்து ட்ரம்ப் என்ன கூப்பிட்டாரு, அவரையே நான் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு மதத்தை மையப்படுத்தி அந்த மக்களுக்கு இந்த ரத்தத்துல வந்து சூடான குங்குமம் ஓடுது அப்படிங்கிறார். ஒரு மண்ணை முன்னேற்றக்கூடிய எந்த அறிகுறியும் நரேந்திர மோடிட்ட கிடையாது. ஆனா எதுக்கு இதை ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, தேசப்பற்று, போர் பதற்றம் இவற்றை உருவாக்குவதன் மூலமாக உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கை உருவாக்குறது. இதை உருவாக்குவதன் மூலமாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து முட்டாள்தனமாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ போட்ட கணக்கு தான் இந்த கணக்கு. அப்ப கணக்கு பண்ணிட்டு ஈரான் என்பது உங்களுக்கு வந்து ஷியா சுன்னி சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து இதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஈரான் என்பது ஒரு பெரும்பான்மை மெஜாரிட்டேரியன் ஷியா உள்ள ஒரு இடம். ஆனால் அவர்களிடத்திலே வந்து ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியான டிசிப்ளினா இருக்கும். எப்பவுமே யூஸ்வலாவே பல விஷயங்கள்ல இன்னைக்கு உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போரா உள்ள முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள சில பல கட்டுப்பாடுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்ப விஷயங்கள், தன்னுடைய சிவில் கிரிமினல் மேட்டர்ஸுக்கு கூட நீங்க வந்து நிறைய இந்த போரா முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாம் வந்து நீங்க கோர்ட்ல பார்க்கவே முடியாது, மேக்சிமம் பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அது அவங்களுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளேயே சில டிசிப்ளினரி இதெல்லாம் இருக்கு, கமிட்டிலாம் இருக்குது, இப்படிதான் பண்ணிக்கணும் அப்படிலாம் இருக்கு. ஸோ பீயிங் வந்து ஒரு ஷியைட் ஒரு குரூப் ஒரு கண்ட்ரியாக இருந்து ஹெவி டிசிப்ளின்டு கண்ட்ரி ஈரான். பயங்கர ஒரு விஷயத்திலயும் இவங்கள மாதிரி வந்து கண்டதை காட்சி கொண்டதை கொள்ளன்னு வாழ்ற கண்ட்ரி அது கிடையாது. அப்ப அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல ரொம்ப இன்னைக்கு கொமேனியோட ஸ்பீச் கூட நீங்க பாத்துருக்கலாம், நான் செத்துட்டா கூட ஈரான் வீழ்ந்துருச்சுன்னு அவசியம் இல்லை, ஈரானே வீழ்ந்தால் கூட இங்க உள்ள இஸ்லாமியர்கள் வீழ்ந்து விட்டார்கள் அர்த்தம் இல்லை. இப்படி எல்லாம் வந்து கொள்கை ரீதியா ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு. தன்னுடைய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வீழ்ச்சி, இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு பெஞ்சமின் நெதன்யாஹூ கொல்லப்பட்டு விட்டால் இஸ்ரேல் தோத்துருச்சுன்னு முடிவுக்கு வந்துருவாங்க இல்லையா? ஆனா இங்க வந்து கொமேனியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மண்ணோ அந்த புரட்சியோ வந்து ஒருபோதும் பின்னடையாது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 2025 மார்ச் வரைக்கும் ஒரு நிலைப்பாடு வச்சிருந்தாங்க. என்ன நிலைப்பாடு வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுடைய டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸே சொல்றாரு, துல்சி கபாடே என்ன சொல்றாரு, ஈரான் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருச்சு, கண்டிப்பா இல்ல, அவங்க வந்து எந்த நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராமும் பர்சியூ பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த போர் விரும்பியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, நான் சொன்ன பாத்தீங்களா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இஸ்ரேல்ல வந்து ஏற்கனவே வந்து ஒரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து நிறைய ஹோப்ஃபுல் பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தவர் யாருன்னு சொன்னா இட்சாக் ரபின். அந்த இட்சாக் ரபின் வந்து 1995 சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதற்கு காரணமாக இருந்தவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. ஏன்னா அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சாந்தையை விரும்பக்கூடிய, அப்பதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இங்க உள்ள பாசிஸ்டுகளுக்கும் அங்க உள்ள ஜியோனிஸ்டுகளுக்கும் ஒரு ஒப்பீடு இருக்கு, ஒரு ஒரு ஒப்பீட்டு அளவுல ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இங்க யார் கொல்லப்பட்டா, இந்தியால இரு குழுக்களுக்கு மத்தியில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். யாரால் கொல்லப்பட்டார்? அப்கோர்ஸ் சாட்சாத் பாசிஸ்டுகளால் கொல்லப்பட்டார். அப்ப அறிந்தோ அறியாமலோ பிரிவினை என்பது எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அது இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு மத்தியிலோ அல்லது இங்கு பாகிஸ்தான் இந்தியா என்று இங்க வந்து பாகிஸ்தான் இந்தியா என்று உருவான விதத்தில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரிவினை உருவாயிருச்சு. இங்க எப்படி மகாத்மா காந்தி வந்து ஒரு பீஸ்ஃபுல் அம்பாசிடரா வந்து ஒரு அம்பாசிடர் ஆஃப் பீஸா இருந்தாரோ, பல நேரங்கள்ல கல்கட்டால வந்து முஸ்லீம்களை அடித்துக் கொள்வா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து கலவரம் நடக்கும், மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதம் இருப்பார். டேய் முஸ்லீமும் இந்தோ நிறுத்தினா தாண்டா நான் அமைதி, நான் வந்து இது இல்லை நான் செத்து போவேன்டார். அப்போ ஒரு வரலாற்றுல வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து கொஞ்சம் உணவுப் பொருட்கள் இந்த கையில் எடுத்து வந்து கொடுத்து, காந்தி
நீ சாப்பிட்டு முதல்ல உன்னுடைய உண்ணாவிரதத்தை முடி. நீ நீ வேதனைப்படுறதை எங்களால பார்க்க முடியல. நாங்களும் வந்து பிரச்சனைகளை பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு மத்தியிலே இருந்த பல வேதனைகளை, தங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பல மாச்சரியங்களை, வேற்றுமைகளை வந்து அவருடைய அந்த அகிம்சை செயல் மூலமா பண்ணார். இது யாருக்கு பிடிக்கலன்னா பாசிஸ்டுகளுக்கு பிடிக்கல, சுட்டு கொண்டான். அதே மாதிரி இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 1995 இட்சாக் ரபின் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை முன்னெடுத்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட தூண்டுதலால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அப்ப இதே மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் இப்ப சமீபத்துல இந்த தாக்குதலை நடத்திவிட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவன் பதிலுக்கு பொலன்னு பொழக்கிறான். அயன்டோம் சார், நான் அதான் சொல்றேன், எவ்ரி பிகினிங் தேர் இஸ் an end, for every beginning there is an end, for every end there is a beginning. Now they are officially marking the beginning of their end. இப்படி மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நாள். அதாவது பல நல்லவர்களுடைய விஷயம் என்னன்னா, நம்முடைய ஹம்பிள்னஸோ நம்முடைய அமைதியோ இட்ஸ் நாட் சிம்பிள் ஆஃப் வீக்னஸ். இப்ப பல நாடுகளுக்கு என்னன்னா ஒரு 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 பொறுக்கி நாடு கிடையாது. இஸ்ரேல் மாதிரி ஒரு போக்கிரித்தனமான நாடு கிடையாது. எல்லா நாடுகளும் கண்ட நாடுகளை உரண்டை இழுக்கிறது, குழந்தைகளை எரிப்பதையே பெருமையாக ஆஸ்திரியால போய் பேசினாரா இல்லையா இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒருத்தர். குழந்தைகளை 16 வயது 17 வயது என்று வரும்பொழுது நாங்கள் குழந்தைகள் என்று அவர்களை பார்ப்பதில்லை, நாங்கள் அவர்களை சுட்டுக் கொள்கிறோம் என்று ஆஸ்திரியாவிலே போய் இஸ்ரேலுடைய அமைச்சர் பேசுகிறார். அவருக்கு தெரியாம அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வருது. அப்ப ஒரு போக்கிரித்தனமான நாடு, எல்லாரையும் போயிட்டு சேட்டை இழுக்கிறது ஒரு. ஆனால் மற்ற நாடுகள் அமைதியா இருக்குது. அமைதியா இருக்கிறதுக்கு அர்த்தம் அவர்களும் அந்த நாட்டின் மக்களும் அமைதியை விரும்புகிறார்கள் என்பதுதான். இது இல்லாம இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு தாக்குதலை நடத்துகிறார். இதன் மூலமாக இஸ்ரேல் வேற பேச்சுகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். சற்றும் எதிர்பாராத விதமாக தான் அமைதியானவன் தானே தவிர அதே நேரத்தில் தான் கோழை அல்ல என்பதை நிரூபிக்கும் விதத்திலே மிகப்பெரிய தாக்குதலை அயன்டோமையே டிஃப்யூஸ் பண்ற அளவுக்கு. இப்ப நான் இதுவே தப்புங்கிற அயன்டோமையே அப்படின்னா இது இவர்கள் வந்து உருவாக்கி கொண்டிருந்த ஒரு பிம்பம் தான் அது. அமெரிக்கா கூட பல நேரங்கள்ல வந்து நிறைய பேரை மிரட்டுறதை நான் பார்த்துருக்கோம். நான் இப்படி பண்றோம் இப்படி பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அவர்களால வந்து பல இடங்கள் அசிங்கப்பட்டு போனா. டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி வந்ததற்கு பின்னால் வந்து அவருடைய பல சவடால்கள் வந்து வீணாத்தான் போயிருக்கு. அவருடைய பல சவடால்கள்னால அமெரிக்கா அசிங்கப்பட்டு இருக்கு. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு அடிபட்டுருச்சு, பெரிய வேதனையாகி போச்சு, ஆஹா ஈரானை தனியா சமாளிக்க முடியாது போல இருக்கு, அப்ப அமெரிக்கா உதவி தரணும். அமெரிக்காவுக்கு என்றைக்குமே ஒரு பண்பு உண்டு, பேரழிவு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார் சதாம் ஹுசேன் என்று சொன்னார்கள். ஐநா சபையின் குழு முதற்கொண்டு போயிட்டு வந்துட்டு அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியுது என்று அமெரிக்கா வந்து போர் பிரகடனத்தை ஜார்ஜ் டபிள்யூ புஷின் மூலமாக செய்தார்கள். அது அவங்க என்ன செய்வாங்கன்னா, தனக்கும் இன்னொரு நாட்டுக்குமான ஒரு பிரச்சனையை, ஒரு பர்சனல் பிரச்சனையை உலக பிரச்சனையாக மாற்றுவது அமெரிக்காவுடைய ஸ்டைல், அவங்களுடைய பேட்டர்ன். அப்ப அந்த ஸ்டைல்ல வந்து உலக பிரச்சனையா மாத்தணும், தன்னுடைய எதிரியை உலக அமைதிக்கான அச்சுறுத்தல் என்று நிலைநிறுத்துவாங்க. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா பாசிஸ்டுகளுக்கு ஒரு வீடு இருக்கு. அதுல தங்களுக்கு பிடிக்காதவங்களை ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்க. இந்தியால நீங்க பாத்துருக்கலாம். அவங்களுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, தனக்கு எதிரியாக இருப்பவர்களை உலக அமைதிக்கான அச்சுறுத்தல் அவர்கள் என்று சொல்லுவார்கள். இதுல கொடுமை என்னன்னா, இப்ப டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, மார்ச் 25 அவருடைய இன்டெலிஜென்ஸ் உடைய சீனியர் ஆபீசரே துல்சி கபாடே சொல்லிட்டாரு, எந்த இதுவும் பர்சியூ பண்ணல. எப்பத்துல இருந்து அவர் தெளிவா தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு, 2003 இருந்தே அலி கொமேனி வாக்குறுதி கொடுத்தாரு, அப்பத்துல இருந்தே அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எதுவும் பண்ணல, பர்சியூ பண்ணல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, ஈரான் வாஸ் வெரி க்ளோஸ் டு அக்வயரிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ், இஸ் டீப்லி டிசப்பாயிண்டிங் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்ப என்னன்னா, உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும், அல்லது தான் செய்யக்கூடிய இந்த அக்கிரமத்திற்கு, தான் தொடுக்கவிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 3ஆம் உலக போருக்கு ஒரு மிகப்பெரிய நியாயத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நியாயத்தை கற்பிச்சு, இதனாலதான் நாங்க ஈரான் வந்து உலக அமைதிக்கு அச்சுறுத்தலா இருக்குது, அவங்க வந்து நியூக்ளியர். ஆனா இதுல வந்து லாபகமா மக்கள் மறக்கிறாங்க, இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ஆர்ம்டு ஈரான் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குது. ஈரானுக்கு வந்து நியூக்ளியர் ஆர்ம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். அதுவும் இந்த தாக்குதல் ஈரானின் மீது மிகப்பெரிய காண்டு வந்து இஸ்ரேலுக்கு இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஈரான்ல வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பனுடைய யுரேனியம் செறிவூட்டுதல் வந்து அவங்க நிறைய பண்றாங்க. அவங்க ஒரு நியூக்ளியர் கண்ட்ரியா மாறிடுவாங்க, ஒரு பெரிய அளவுல வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேட்டா வந்து நியூக்ளியர்ல வந்து வந்துருவாங்க அப்படிங்கிற பயம் வந்து இஸ்ரேலுக்கு இருக்கு. ஆனா இதுல கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் கிட்டே நியூக்ளியர் இருக்கு, நான் வச்சிருப்பேன் அவன் வச்சிருக்க கூடாது. இததான் மிகப்பெரிய உலக ரவுடித்தனம். அதே நேரம் ஈரான் வந்து நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது 2015 ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து ஒத்துக்கொண்டு ஸ்ட்ரிஞ்சன்ட் லிமிட்ஸ் ஆன் யுரேனியம் என்ரிச்மெண்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சாங்ஷன் ரிலீஃப். எனக்கு சாங்ஷன் ரிலீஃப் கொடுங்க, நான் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் லிமிட்ஸ் யுரேனியம் செறிவூட்டுதல்ல எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் போட்டாலும் அதை ஏத்துக்கிறேன் என்று கையெழுத்து போட்டதை 2018 யூனிலேட்டரலா அபேண்டன் பண்ணது யுஎஸ். அப்ப 2018
நீ வந்து சாங்ஷன் கேப்ப, உனக்கு யுரேனியம் செறிவூட்டுறது நிறுத்திக்குவ அப்படின்னா அதெல்லாம் முடியாது போடான்னு நாங்களே சொல்லுவோம். அதே நேரம் யுரேனியத்தை செறிவூட்டுறீங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸை பெருசா கொண்டு வரீங்க, அதனால நீங்க உலகத்தினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தல். இதையும் நீங்களே பண்ணுவீங்க, அதையும் நீங்களே பண்ணுவீங்களா? ஆனா 2025 வந்து சொல்றீங்க அப்படி ஒண்ணுமே 2003 இருந்து ஈரான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திரும்ப வந்து இல்ல இல்ல பெரிய அளவுல வந்து நியூக்ளியர் அவங்க கையில கொண்டு வந்துட்டாங்க என்று ஈரானை உலக அமைதிக்கான அச்சுறுத்தலாக நிலைநிறுத்துகிறார்கள். இன்னைக்கு ஆபரேஷன் சிந்து அப்படின்னு செஞ்சு ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களையும் அழைத்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு மிகப்பெரிய மனதோடு இந்தியா ஈரான் பக்கம் நிற்கவில்லை என்று தெரிந்தாலும் இந்தியர்களை நீங்க ஈரான்ல இருந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நேரம் கொடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தது ஈரான். ஆனால் இங்க வந்து திரும்ப என்ன கொண்டு வரான்னா ஈரான் வந்து ஏதோ உலக அமைதிக்கு அச்சுறுத்தலா இருக்குது. பாதிக்கப்பட்ட நாடு ஈரான். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக சொன்னீங்க. ஒரு அன்அனௌன்ஸ்டு ஒரு தாக்குதல், பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்ற விஷயம்லாம் சொன்னீங்க. அண்ட் குறிப்பாக இஸ்ரேலை வந்து ஒரு போக்கிரித்தனமான நாடு, உரண்டை இழுக்கிறது, வெளிப்படையாக அது அணு ஆயுதத்தை வச்சிருக்கு, பட் அணு ஆயுதத்தை அவங்க செஞ்சிருவாங்க, உற்பத்தி பண்ணிடுவாங்கன்றதை அதை ஒரு காரணமாக காட்டி ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. நாங்க அசியூம் பண்றோம் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க பண்ண போறாங்க அப்படின்றதை அசியூம் பண்ணி ஒரு தாக்குதலை நடத்துறாங்கன்றத சொன்னீங்க. இதற்கு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது, இஸ்ரேலுக்கான ஆதரவு அல்லது ஈரானுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான மௌனம், அதற்கான பின்னணி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஒரு நாடு நடத்துது, அதற்கு அமெரிக்காவும் உறுதுணையாக இருக்கு, மற்ற நாடுகள் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னா இந்த அமைதிக்கான காரணம் என்ன? இல்ல நம்ம மற்ற நாடுகள் அப்படிங்கறத தாண்டி இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற நாடுகள்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா வந்து யுஎஸ் வந்து அகைன்ஸ்ட் பண்ணி யாரும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் முஸ்லீம் கண்ட்ரிங்கிறதுனால இன்னைக்கு உள்ள நம்முடைய தேசமும். ஆனால் நம்மளுக்கும் ஈரானுக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நிறைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில உள்ளவங்களுக்கு நான் தெரியும்ல, உங்களுக்கு சங்கிகள்லாம் பல நார்த் இந்தியன் மீடியால பேடி தரும்போது காங்கிரஸ் வந்து சுதந்திரம் வாங்கினது உண்மைதான், ஆனா 99 வருஷத்துக்கு லீஸ்ட்ல தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்லாம் எங்க இருந்து படிச்சாங்கலாம் தெரியாது. அப்படிலாம் வந்து ஒரு பெரிய நேஷனல் மீடியாலே உட்காந்து பேசுற தெம்பும் திராணியும் ஆற்றலும் சங்கிகளுக்கு மட்டும் தான் உண்டு. அந்த மாதிரி வந்து பயங்கரமா வாட்ஸ்அப்பை படிச்சு வந்து பேசுவாங்க. ஆனால் ஈரானுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, எப்படிப்பட்டது என்று சொன்னால், நமக்கு வந்து ஒரு குரூஷியல் ஜங்ஷர்ஸ் 1994 வந்து நமக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் யுஎன் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல வந்தப்ப 1994 இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ஈரான். இஸ்ரேலால நம்மளுக்கு இது வரைக்கும் 10 பைசா எந்த காலத்தையும் பிரயோஜனம் வந்ததில்லை. ஆனால் 1994 நமக்கு எதிராக ஒரு குரூசியல் ரெசல்யூஷன் வந்து யுஎன் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல வந்தபோது, காஷ்மீர் இஷ்யூல வந்தபோது நமக்கு ஆதரவாக 1994 நின்ற ஒரு நாடு ஈரான். இன்னும் சொல்ல போனா 2 பார்ட் இருக்கு ஈரானுக்கு. அதாவது இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரான், அதற்கப்புறம் வந்து புரட்சி ஏற்பட்டதற்கு பின்னால் இன்னைக்கு உள்ள இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். இஸ்லாமிய புரட்சி வந்ததுக்கு பின்னால் தான் கொமேனியுடைய தலைமை. இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரானாக இருக்கும் பொழுது, கொமேனிக்கு முன்னால இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரானாக இருக்கும் பொழுது 1965 1971 போரிலும் ஈரான் இம்பீரியல் ஸ்டேட்டாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு சொல்றான் பாத்தீங்களா, நிறைய சங்கிகள் நீங்க பாத்துருப்பீங்க இதெல்லாம் எக்ஸ்லாம், ஈரான் பெண்கள் வந்து பாதுகாப்பை கேட்கறாங்க. ஒரு ஃபேக் வீடியோ போட்டு அதை விட ஜுபைர் போட்டு பயங்கரமா ஃபிளாஷ் பண்ணியிருந்தார். ஈரான்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான்ல இருந்து விடுதலை கேட்கறாங்களாம். நாங்க அப்படி ஓடணும் இப்படி ஓடணும்னு சொல்லி கேட்கறாங்களாம். அதுக்கு வந்து எங்கேயோ ஒரு பொம்பளை ஆடிட்டு இருந்த வீடியோ போட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடணும்னு, ஜாலியா இருக்கணும்னு ஈரான்ல நினைக்கிறாங்கன்னு போட்டு அது பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகி அது ஃபேக் வீடியோ தெரிஞ்சது. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சங்கிகள் பேசக்கூடிய இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரான், அந்த இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரான் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுடைய போர் 1965 1971 2 போரிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் காஷ்மீர் விவகாரம் உட்பட பல விஷயங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றது. நியாயமாக, இப்ப அங்கிருந்து வருவோம் உங்களுடைய பதிலுக்கு, நியாயமாக நாம இந்தியா ஈரானுக்கு ஆதரவாக நிற்பதில் நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. அது என்னென்ன அப்படின்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ். உதாரணத்திற்கு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அதுலயும் டெவலப்மெண்ட் ஆஃப் சபாஹர் போர்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இது எல்லாமே அப்படின்னா சென்ட்ரல் ஏசியாவுக்கும் டைரக்ட் ஆக்சஸ், ஆப்கானிஸ்தானுக்கு டைரக்ட் ஆக்சஸ் ஏற்படுத்தக்கூடிய கனெக்டிவிட்டிக்கு ஈரானுடனான சுமூக உறவு நமக்கு தேவையானது. அது வந்து ஏதோ சும்மா நம்மளுக்கு போற போக்கில் மட்டும் கிடையாது. இதற்கு முன்னரும் அரசாங்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நமக்கு மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் தான், நம்மளுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்னர் தான் ஈரான். ஆனா ஏன் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னே தெரியாம, ஏதோ நீங்க கேட்கலாம், நம்ம ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள், இந்த போன்ற அநீதியான நேரங்களிலே ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் நாம, எஸ்பெஷலி காங்கிரஸ் வந்து எந்த காலத்திலும் இஸ்ரேலினுடைய அழிச்சாட்டியத்துக்கு எதிராக நின்றிருக்கிறது.
பல்வேறு காலகட்டங்களில் நேரு காலம் தொட்டே வந்து இஸ்ரேலுடைய அழிச்சாட்டிகளுக்கு எதிராக நின்றிருக்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய மனிதாபிமானத்துக்கு எதிரான தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் அறிந்தோ அறியாமலோ ஒரு ஸ்டேட் உருவாயிருச்சு அப்படின்னும் போது அது வந்து சுமூகமான முறையில் போவதற்கான வழிமுறைகள் எடுக்க வேண்டும் என்றுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இத்தனை காலமும் இருந்திருக்கிறது. அமெரிக்கா இவ்வளவு பெரிய அழிச்சாட்டியத்தை செய்யும் பொழுது, சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் ஈரான் என்கின்ற இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை தாக்குதல் செய்யும் பொழுது நியாயமாக ஆட்சேபனை தெரிவித்திருக்க வேண்டிய ஒரு திராணியற்ற அரசாக இப்போது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இயங்கி வருவதுதான் மிகப்பெரிய வேதனை. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போரை வந்து நான் தான் வந்து ட்ரேடு காரணம் காட்டி நிறுத்தினேன், போர் பயத்தை வந்து நான் தான் நிறுத்தினேன் ஒவ்வொரு முறை ட்ரம்ப் சொல்லும் பொழுதும் அந்த ட்ரம்ப்பை எதிர்த்து போன்ல பேசின, அறிக்கை தெரிவிச்சாரு, சொன்னதாக சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, இப்படித்தான் சொல்றானுங்களே தவிர இந்த அலி கோமேனி இப்ப அறிக்கை கொடுக்குறாரா இல்லையா, ஒத்த அறிக்கை தான், ஒரே பேச்சு தான். நீ இருந்தாலும் அடிப்பேன், அமெரிக்கா வந்தாலும் அடிப்பேன், ஒரே பேச்சுதான். இப்படியே உங்களால ஒரு பதில் சொல்ல முடியல? உங்களை வந்து இவர் கூப்பிடுறாரு, யாரு, நம்ம முசோலினி கூப்பிடுறாரு என்று இத்தாலிக்கு வந்து இறங்கி இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு. உங்களை முசோலினி சந்திக்க அழைக்கிறார் என்று கேட்டார்கள். நாடுகளுக்கு மத்தியில், உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு மத்தியிலே போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய சர்வாதிகாரி முசோலினி. எனவே முசோலினியை என்னால் சந்திக்க முடியாது என்று இத்தாலிய மண்ணில் நின்று கொண்டு முசோலினியை சந்திக்க முடியாது என்று சொன்ன ஆற்றல் படைத்த ஜவஹர்லால் நேரு போன்ற உண்ட நாட்டில்தான் நரேந்திர மோடி போன்ற பிரதமர்களும் இருந்துவிட்டு செல்கிறார்கள் என்பது வேதனை. Some countries that is there somewhere around 3,000-4,000 miles away from India cannot sit there and judge and order India what to do and what not to do என்று இந்திரா காந்தி சொன்னார். அப்படிப்பட்ட இந்திரா காந்தி இருந்த மண்ணில் தான் இது போன்ற உங்களுடைய கலர் சுப்பீரியாரிட்டியை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட நீங்க உங்க ஆட்டத்தை காட்டக்கூடாது என்று அந்த காலத்திலேயே இந்தியா இதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு முதுகெலும்புள்ள ஒரு பிரதமர் இல்லாமல் போனதுதான் உண்மையிலேயே இந்த தேசத்திற்கு எது நல்லதுன்னு தெரியாது. அதானிக்கு அங்க இண்டக்ஷன் இருக்கா? அதானிக்கு அங்க கேஸ் இருக்குதா? அதானிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அதானி நாளைக்கு சிறைக்கு போயிருவாரா? அல்லது அதானியுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது பாதிக்கப்பட்டுருமா? அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நீங்க பார்த்திருக்கலாம், பல உலக நாடுகளை சந்திக்கும் போது இதுவரை இந்தியாவின் பிரதமராக இருந்த எந்த உலக தலைவர்களும் இப்படி பேச மாட்டாங்க. மேக்ரோனை பாக்குறாரு, உங்க நல்லா இப்பெல்லாம் நீங்க நல்லா ட்விட்டர் சூப்பரா யூஸ் பண்றீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் உலக நாடு தலைவர் சந்திக்கும் போது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. இப்படி எனக்கு தெரியும், இந்தியாவை ஆண்ட என்னுடைய அனுபவத்தில் நான் வரலாறு இவ்வளவு தூரம் படிக்கிறேன், இவ்வளவு எல்லாத்தையும் பாக்குறேன், எல்லா இதுவும் பாக்குறேன். அந்த மேக்ரோனை பார்த்துட்டு சொல்றாரு, எப்படி இருக்கீங்க, இப்ப நிறைய நீங்க ட்விட்டர் யூஸ் பண்றீங்களேங்கிறாரு. நான்சென்ஸா இல்லையா இதெல்லாம்? அதே மாதிரி இன்னொரு பெண் அதிபரை பார்க்கிறார், பார்க்கும்போது சொல்றாரு, நான் உங்க ட்வீட் பார்த்தேன், கொடை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே நான் சொல்றேன், ஒரு துருக்கிய பழமொழிதான், because when a buffoon enters into a palace, the buffoon won't just because he entered a palace he can't become a king. அதே மாதிரிதான், but instead the palace will become a circus. அதுதான் உண்மை. ஒரு கோமாளி வந்து அரசவைக்குள் நுழைந்த இடம் அரசவை என்பதனால் அந்த கோமாளி அரசனாக முடியாது, மாறாக நுழைந்தது கோமாளி என்பதனால் அந்த அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும் என்று. அப்படித்தான் இந்தியா போன்ற பல நாடுகள்ல வந்து பல சர்க்கஸ் கோமாளிகள் இருக்கிறார்கள். இந்த இந்தியா இப்படி ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிட்டது. நமக்கு எது நல்லது? நம்மோடு யார் நின்று இருக்கிறார்? ஈரானா இஸ்ரேலா? அப்படின்னா ஈரான் நின்று இருக்கு. பாதிப்பு யாருக்கு? சற்றும் எதிர்பாராத இப்ப இவ்வளவு போயிருக்குல்ல. இந்த தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல். இஸ்ரேல் எதுக்குடா தாக்குன்னு கேட்கிற ஆற்றல் யாருக்காவது இருக்கா? ஏதாவது ஒரு ரீசன்? இன்னைக்கு ஒரு நியூக்ளியர்னு சொல்றாரு. நான் சொல்றேன், மார்ச் 25, 2025 ஈரான்ல அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் சொல்லிட்டார், இந்த துல்சி சொல்லிட்டார், அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்ப ஒரு ரீசன், நீங்க மிஞ்சி போனா எதான் சொல்லுவீங்க, they are threat to the peace of nation அப்படின்னு சொல்லுவீங்க, பீஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, வேர்ல்ட் பீஸுக்கு அவங்க த்ரெட்டா இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அதுவும் இல்ல, எந்த காரணமும் இல்லை இஸ்ரேலுக்கு. அப்ப எந்த காரணமும் இல்லாமல் ஈரானை நீங்கள் தாக்கினீர்கள், அவர்கள் பதிலுக்கு தாக்கினார்கள். மருத்துவமனைகளுக்கு கீழாக நீங்கள் மிலிட்டரி பேஸ வச்சிருந்தீங்க, நாங்க பல மிலிட்டரி பேஸ தாக்கணும், அதில் ஏற்பட்ட அதிர்வலைதான் என்று விளக்கம் தந்தார்கள். மாறாக இஸ்ரேல் பலஸ்தீன கடைசியாக இருந்த அல்ஷிஃபா மருத்துவமனையை உட்பட அனைத்தையும் இடித்து தரைமட்டமாக்கி உடைத்து விட்ட பின்னாலும் ஒரு வருத்தத்தையோ ஒரு பதிலையோ ஒரு மறுப்பையோ எந்த காலத்தையும் தெரிவிக்கல, அவர்கள் தெரிவிக்கவும் மாட்டார்கள். எனவே ஈரானை சுரண்டியதன் மூலமாக உலக போருக்கு மிகப்பெரிய அழைப்பை விடுத்து விட்டது இஸ்ரேல். உண்மை அதுதான். ஏன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னா, தான் அழியும் பொழுது இன்னொரு 10 பேர் சேர்ந்து அழியணும்னு நினைக்கிறது தான் ஜியோனிஸ்டனுடைய நரித்தனம். இன்னைக்கு நேத்தல்ல, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தை கூட ரொம்ப கவனத்தோடும் ரொம்ப பொறுமையோடும் அமைதியோடும் தான் உற்று நோக்க வேண்டும். ஈரானுக்கு ஏதோ வெற்றி கிடைத்து விட்டதை போல
ஈரான் வந்து பெரிய அளவுல தாக்குதலை நடத்திருச்சு, இனி இஸ்ரேல் வந்து தலை தூக்கவே முடியாது என்பதை போல ஒரு கோணத்திலே இதை அணுகாமல், என்ன நரித்தனத்தை செய்வதற்காக இஸ்ரேல் இதை ஆரம்பித்திருக்கிறது, இதற்கு பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்ப கவனத்தோடு உலக நாடுகள் அனைத்தும் கவனிக்க வேண்டும். அதிலே குறிப்பாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நாமும் அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வெஸ்ட் ஏசியால ஈரான்ல ஒரு போர் என்று சொன்னால், ஈரானில் ஒரு பாதிப்பு என்று சொன்னால், அது நமக்கும் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புகளை பொருளாதார இங்கே இல்ல உலகத்துல எங்க போர் நடந்தாலும் அதுல நமக்கு இம்பாக்ட் இருக்கும். எனவே போரே வேண்டாம், அமைதி வேண்டும். அதை தாண்டி ஈரான் போன்ற நம்முடைய முன்னாள் பார்ட்னர்ஸ், இன்னி வரைக்கும் நமக்கு அவங்க எல்லாம் பார்ட்னர்ஸ், பலஸ்தீனுக்கு என்னைக்குமே நம்ம ஆதரவா நின்று இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு இந்தியராக, போரை விரும்பாத, மகாத்மா காந்தி பிறந்த அகிம்சை மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு இந்தியராக நாம் ஈரானின் பக்கமும் பலஸ்தீனின் பக்கமும் நிற்க வேண்டும். அமெரிக்காவை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வன்மையாக, உறுதியாக, ஜெகநாத கோயிலுக்கு போறேன் என்னை விட்டுருங்க என்று சொல்வதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது. அதனால இப்ப ஒன்னும் ஆயிர போறது கிடையாது. இப்படி பண்ணாதீங்க, ஈரானுக்கு எதிராக உங்களுடைய ரவுடித்தனத்தை செய்யாதீர்கள் என்று இந்தியா பதிய வைக்க வேண்டும். அதுபோன்றே உலக நாடுகள் அனைத்தும் தன்னுடைய கண்டனத்தை பதிய வைக்க வேண்டும். நீங்க பேசிட்டு இருக்கும்போது அயத்துல்லா கொமேனி பத்தி ஒண்ணு முக்கியமா குறிப்பிட்டிருந்தீங்க. ஈரான் வீழ்ந்தாலும் நான் இந்த சண்டை அப்படின்றது தொடரும், புரட்சி அப்படின்றது தொடரும், மக்கள் அது கூட நிப்பாங்க, யார் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வீழ மாட்டாங்க, ஈரான் வீழாது அப்படின்றதை தெரிவிச்சாருன்னு சொன்னீங்க. ஈரானினுடைய இந்த குணத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த வில்ல வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஏன்னா அங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில இஸ்ரேலை ஒத்துக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்றதை ஒத்துக்கிறாங்க. ஈரான் இன்னும் அதை மறுக்குது. ஆக்குபைடு பாலஸ்தீன் அப்படின்னு தான் இஸ்ரேலை குறிப்பிடுது. அமெரிக்க எதிர்ப்புல அவங்க வந்து உறுதியா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. மற்ற எல்லா நாடுகளும், வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய ஒரு சப்போர்ட்டோட, அவங்களுடைய பேசஸ் எல்லாமே முக்கியமா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. அவங்களுடைய நிறைய அமெரிக்கர்கள் அங்க இருக்காங்க. ரொம்ப ஒரு சுமூகமான உறவுல தான் இருக்காங்க. அமெரிக்கா எதிர்க்கக்கூடிய அந்த தில் அப்படின்றது சாதாரணமும் கிடையாது. இந்த காலகட்டத்துல எல்லா ஒரு முக்கியமான ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கு. எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கு. அப்படி இருந்தும் கூட அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய இந்த குணத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஈரானினுடைய இந்த குணம்? அதாவது குறிப்பா அதை சொன்ன ஏற்கனவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து நம்ம வேற இந்த பாலிடிக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்துட்டோம். இதுல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஷியாவுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இமாம்களை பேஸ் பண்ணி, மற்ற அப்படிதான். இப்போ நீங்க வந்து மொனார்ச் பேஸ் பண்ணி தான் மற்ற அரபு நாடுகள் எல்லாமே இருக்கும். அது நீங்க சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், துபாய் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். மன்னராட்சி, மன்னர் அவங்களுடைய பிள்ளைகள். இப்ப சவுதி இருக்கிறாரு, சல்மான் இருந்தாரு, சல்மானுக்கு பின்னாடி முகமது பின் சல்மான் வருவார். அந்த மாதிரி மன்னர்கள், இளவரசர்கள். அந்த ஈரான் வந்து அப்படி கிடையாது. குறிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஷியாக்கள், அதுல உள்ள பல செக்ட்ஸ்கள் இருக்கு. அதுல எல்லாமே வந்து இமாம்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர்களை மையப்படுத்தி தான் அது வரும். அந்த தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய, என்னுடைய இப்ப ரைட் வந்து இஸ்மாயிலியா, இஸ்னா அஷரியா அப்படின்லாம் வந்து இருக்கு. 12 நம்பர்களை கொண்ட ஒரு குரூப். இஸ்மாயிலி ஷியாக்கள் அப்படின்னு தனியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய பேரன்னைகளை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொமேனி இல்லைன்னா இப்ப இன்னொருத்தர் வருவார், அவர் இல்லைன்னா இன்னொருத்தர். இப்ப அவங்க அதை எப்படி கொண்டு போவாங்கன்னா, கொள்கை ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர், அதுல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொள்கை ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுடைய அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசும்போது சொல்லிட்டு நம்ம வேற சப்ஜெக்ட் மாறிட்டோம். இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு போர் தாக்குதல், ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துது, அதுல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா நிலை குலைஞ்சு போயிடும் இஸ்ரேல். ஏன்னா ஒரு அதிபர் செத்துட்டாரு, என்ன பண்றதுன்னு. ஈரான் அப்படி ஆகாது. ஏன்னா அடுத்த நொடி அவங்க உடனே தங்களுக்கு அடுத்த சக்சஸர் யாருன்னு ரொம்ப ஈஸியா அவங்க வந்து தகுதியின் அடிப்படையிலும் சக்சஸர்ஷிப் அடிப்படையிலும் உடனடியாக தங்களுடைய இமாம்களை, அவங்க வந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கல. இப்ப அயத்துல்லா கொமேனி சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கொள்கை சித்தாந்த ரீதியான தலைவர் அவர். அப்ப அந்த சித்தாந்தத்துக்கும் கொள்கைக்கும் யார் ஒத்து வருவாங்க, அடுத்த தலைவர் உடனடியாக அவர்கள் மிக இலகுவாக தேர்ந்தெடுத்து விடுவார்கள். அந்த ஒரு சித்தாந்த பின்புலம் தான் ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர். இந்த ரிலீஜியன், அந்த இஸ்லாம் ரிலீஜியன், அந்த ஷியா பிரிவினர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய செட்டப்ல தலைவர்கள் உருவாயிடுறாங்கன்றத புரிஞ்சுக்கலாம். அமெரிக்க எதிர்ப்பு எங்க இருந்து வருது அவங்களுக்கு, அது அல்லது அல்லாதிக்க எதிர்ப்புன்றதுக்கான பேஸ் எது? அதாவது இந்த ஈரான், ஈராக் இந்த ரெண்டையுமே நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இவங்களுடைய செட்டப் வந்து தனி. அதுக்குதான் வந்து அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னா, முந்தைய காலத்துல இவங்களுடைய ஐடியாலஜி, சிந்தனை வேற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஈரான், ஈராக் சைட்ல உள்ள, பக்தாத் சைட்ல உள்ளவங்களுடைய சிந்தனை வந்து எப்பவுமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வரலாற்று ரீதியாக என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகத்தினுடைய மருமகனாக இருந்த, நபிகள் நாயகத்துடைய ஒரு சித்தப்பா மகனாக இருந்த அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் இருக்கும் பொழுதும், அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கும் பொழுதும், உமர் ரலியல்லாஹு இருக்கும் பொழுதும், இந்த காலகட்டத்தில் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு வரைக்கும், இந்த 4 பேருடைய காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மதீனா தான் தலைநகரமாக இருந்தது.
அப்ப அந்த இடத்துல வந்து மதினாவில் வைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய 3வது ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கொலை செய்யப்படுகிறார். அப்போ வந்து அவர் வீரமரணம் அடைகிறார். அப்போ அவர் அடைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஹேவோக், ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது நாட்டுக்குள்ள. மதினால இருந்துகிட்டே இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அதற்கு அடுத்தபடியாக தலைமைத்துவத்தை ஏற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலைமையை பாக்தாதுக்கு முதன்முறையாக மாற்றுகிறார். அங்கிருந்து ஹிஸ்டரி பூரா அப்படியே பாக்தாதுக்கு மாறுது. அங்கதான் வந்து ரெண்டா பிரியுது. இப்ப இந்த சவுதி சப்ஜெக்ட் இந்த பக்கம் இருக்கிற நாடுகள், ஈரான், ஈராக். அப்ப ஈரான் ஈராக்லாம் ஒரே டைப் தான். அப்ப அதைத்தான் கொமேனி ஒரு வார்த்தையை சொன்னார். ஈரானை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கர்பலாவை படித்து விட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னார். கர்பலா என்பது, அதாவது ஈரானுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க வரலாறு முழுக்க ரத்தம் தான். அதாவது உயிர்களை கொடுப்பதிலோ போராட்டம் செய்வதிலோ, நான் இதை சொல்றது என்னன்னா, அப்ப இந்த 2 குழுவாக பிரிந்ததில் இருந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருந்தது. உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள், முஸ்லிம் ஷியா சுன்னி இஷ்யூஸே இருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த எண்ண ஓட்டத்தில் இப்ப இன்னைக்கு இந்த நாடுகள் எப்படி வந்து இப்போ சவுதியோ அல்லது வந்து கத்தாரோ அல்லது வந்து துபையோ, இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவோடு ஒத்து சென்று விடும். அந்த கொஸ்டின் தானே நீங்க கேக்குறீங்க. அமெரிக்காவோட ஒத்து போயிடும். இவங்க வந்து என்டையர்லி டிஃபரெண்டா அந்த காலத்திலே வேற ரூட் எடுத்து அப்படி பண்ணுவாங்க. ஈராக்ல பாக்தாதை தலைநகரமாக கொண்டு அந்த பக்கமாக போனவர்கள் தான் ஷியாக்கள். இவர்கள் என்னைக்குமே வரலாற்று பூர்வமாக அந்த வல்லாதிக்கத்தை எதிர்த்து தான் நின்று இருக்கிறார்கள். எப்போதுமே என்கிட்ட வராத உன்ட்ட நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இப்படியே தான் நின்று இருக்கிறாங்க. அந்த வரலாற்று பூர்வமாகவே அவர்கள் என்னைக்குமே அப்படி தனித்துவமாக. இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னா, இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்ம எழுச்சி தமிழர் வந்து பாமக வந்தா நான் இருக்க மாட்டேன் அந்த கூட்டணியில அப்படிங்கிறாரோ, அந்த மாதிரி வந்து இந்த சுன்னி கண்ட்ரிஸ் இருக்கிற இடத்துலயுமே வந்து இந்த ஷியா கண்ட்ரி வந்து வராது. யூஸ்வலா அந்த ஒரு சிண்டிகேட்ல வந்து இவங்க சேர மாட்டாங்க, அது மாதிரி வர மாட்டாங்க. இது என்ன ஒரு எளிமையான புரிதலுக்கு தான் அதை சொன்னேன். அந்த அளவுக்கு அது இலகுவான ஒரு புரிதல் கிடையாது, அது இலகுவான ஒரு விஷயமும் கிடையாது. வரலாற்றுல பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய கொள்கை முரண் உள்ள ஒரு பிரச்சனை. அது என்ன சொல்ல போனா, நிறைய சுன்னிக்கள் வரலாற்றிலே கொல்லப்பட்டது வந்து ஷியாக்களால தான். நிறைய கணக்கு பாத்தீங்கன்னா அது வரலாற்றில் வேற ஒரு டாபிக், வேற ஒரு சப்ஜெக்ட். அப்போ அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. நீ இப்போ உதாரணத்துக்கு பெரியார் சொன்னதாக சொல்லுவாங்க, எப்படி வந்து விடுதலையில் எழுதுறது அப்படின்னா, பெரியார் சொன்னா நேரா போ, தினமும் பாப்பான் பத்திரிகை வாங்க, அவன் என்னெல்லாம் எழுதுறானோ அதுக்கு அகேன்ஸ்டா எழுது அப்படின்னு. இவங்க புரிதல் என்ன அப்படின்னா, இப்படி திருத்தட்ட ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, இந்த குரூப் எல்லாம் எங்க இருக்குதோ, இந்த நாடுகள் இவங்க எல்லாம் எங்க இருக்கிறான்னு இது கண்டிப்பா சரியா இருக்காது, நம்ம வந்து தனித்து தான் இருக்கணும். அதனாலதான் இவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ரஷ்யா, சைனான்னு இப்படி போயிட்டாங்க. இவங்க நம்ம இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட நட்புறவு நாடுகளாக இருக்கும். சொல்ல போனா நீங்க கேட்கிற எல்லா நாடுகள்லயும் யுஎஸ்டைய பேஸ் இருக்கு. குவைத்துல இருக்கு, துபாயில இருக்கு, சவுதியில இருக்கு, கத்தார்ல இருக்கு, எல்லா நாட்டிலும் யுஎஸ்டைய பேஸ் இருக்கு. ஈரான்ல கிடையாது. அப்ப அது கிடையாதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து ஒரு எப்போதுமே ஆப்போசிட் ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. அப்ப அதனாலதான் அவர் சொன்னாரு, ஈராக்கை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கர்பலாவின் வரலாற்றை படிக்கட்டும். எங்களுடைய வரலாறு, நாங்கள் அரசியல் எடுத்தது, நாங்கள் உருவாகி வந்தது எல்லாமே மிகப்பெரிய போராட்டங்களை, போர்க்களங்களை, போர்ச்சூழல்களை பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ இதுல வரலாறு என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா, எவனும் வீழ்த்தப்பட முடியாதவன் என்று அல்ல, வீழ்த்துவதற்கான ஒரு நெஞ்சுறுதி வேண்டும் என்பது. வரலாற்றில் இதற்கு முன்னர் உண்மையிலேயே இந்த மண்ணில் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் ஆண்மகன் என்று ஒருவனை அழைப்பதாக இருந்தால் சதாம் ஹுசேனை அழைக்கணும். அப்படி வந்து இருந்தாரு. ஆனால் அவருடைய பல பொலிட்டிக்கல் முடிவுகள், அரசியல் ரீதியான முடிவுகள் வந்து பல நேரங்கள்ல வந்து விமர்சனத்துக்குள்ளானது. காரணம் அவர், அதான் பிரச்சனை. ஈரானுக்கு ஈராக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஈராக்கும் அது போன்ற ஒரு நாடாகத்தான் இருந்தது. அங்க போய் அலைன் ஆக மாட்டார். அவர் தனித்து நிற்பாரு, பயங்கரமா பண்ணுவாரு அவரு. ஆனா அவர் சுன்னி இருந்தாலும் அவருடைய இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு சென்டர் போக்கஸ்டு ஒன் மேன் ஆர்மி. அவர் சொல்றதுதான் முடிவு அப்படி இருக்கும். ஈரானை வந்து வீழ்த்த முடியாமல் திணறுவதற்கும், ஈரான் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இருப்பதற்கான ஒரு காரணம், அவர்கள் வந்து ஒற்றை தலைமை, ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் போக்கஸ், நான் எடுக்கிறது முடிவு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு சித்தாந்த அமைப்பு. அந்த அமைப்பில் ஒருவர் இல்லை என்றால் இன்னொருத்தர் வந்துருவாங்க. அவர் மேற்கோள் காட்டி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் அதைத்தானே சொல்றாரு. என்ன கொமேனியை தூக்கிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களா? இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னைக்காவது நெத்தன்யாஹு கொடுப்பாரா? கொடுக்க முடியாது. ட்ரம்ப் இல்லைன்னா அமெரிக்கா போய் முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? ட்ரம்ப் இல்லைன்னா அமெரிக்கா போயிருமா அப்படின்னு ட்ரம்ப் பேசுவாரா? அந்த வார்த்தை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. இது போன்ற வரலாற்று பின்புலமும் மத ரீதியான பல காரணங்களும் பிரிவினை ரீதியான பல வித்தியாசங்களும் ஆச்சரியங்களும் தான் ஈரானை தனித்துவமிக்க ஒரு நாடாக வரலாற்றில் இப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. ரெண்டாவது, அந்த யுரேனியம் செறிவூட்டுதல் உலகத்தில் எந்த நாடுகளிடத்திலும், பாகிஸ்தானை தவிர தெளிவாக நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற எந்த நாடுமே இல்லை. முஸ்லீம் நாடு பாகிஸ்தானை தவிர உலகில் எந்த முஸ்லீம் நாடுகளிலுமே வந்து நியூக்ளியர் வெப்பன் கிடையாது. ஆனால் அதை நோக்கி வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை செலுத்தி நடத்தி நடைமுறைப்படுத்தி காட்டி உலக நாடுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு ஒற்றை தெம்புள்ள நாடாக ஈரான் இருப்பதுதான் அதற்கு மிகப்பெரிய காரணம். வை சங்கீஸ் லவ் இஸ்ரேல் அப்படின்றத
தொடர்ச்சியாக நீங்க குறிப்பிட்டே வந்தீங்க. அதுக்கான ஒற்றுமையும் சொல்லிட்டே வந்தீங்க. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு இஸ்ரேல் ஆதரவு. ஏன்னா முதல்ல இந்த ஹமாஸ் தாக்குதல் நடத்தி அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே ஒரு ரெக்வஸ்ட் வந்து இங்க போச்சு. பஜ்ரங் தள்ளா இல்ல என்ன அமைப்புன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து என்ன ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாங்க, நெதன்யாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சாங்க. நாங்க வரோம் சண்டைக்கு, இஸ்ரேல் ஆர்மில வந்து நாங்க சேர்றோம், நாங்க வந்து சண்டை போடுறோம்ன்ற அளவுல வெளிப்படையாக எங்களுக்கு த்ரெட் வந்து முஸ்லிம்ஸ் தான், நாங்க இங்க பண்றதுதான் நீங்க அங்க பண்றீங்க, நாங்க கிளம்பி வரோம் சேர்த்துக்கோங்கன்ற அளவுல ரெக்வஸ்ட் எல்லாம் போனதை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த அளவுக்கு இஸ்ரேல் மீது ஒரு ஆதரவு வலதுசாரிகள், குறிப்பாக இந்தியால அல்லது பெரும்பான்மையாக எல்லாரும் அதை அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு தீவிர ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள், RSS பாஜகவினுடைய அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய ஒரு லவ் இருக்கு, அதை பார்க்க முடியுது. அதற்கான பேஸ்ன்றது முஸ்லிம் எதிர்ப்பு அப்படின்றது, அந்த மதம் தான் காரணமா இல்ல வேற என்னென்ன காரணங்கள் அதுல இருக்கு? இல்ல, வரலாற்று பூர்வமாக இவர்கள் வந்து தங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் வந்து யூதர்களுடைய வழித்தோன்றர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஆரியர்கள் வந்து யூதர்களுடைய வழித்தோன்றர்கள் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவன் ஏத்துக்க மாட்டான், இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி முதற்கொண்டு தான் வந்து மொசாத்தினுடைய மிகப்பெரிய நண்பர் அப்படி வச்சுதான் மோடியை பயமுறுத்தி வச்சுட்டு இருக்காரு. இப்படிதான் சும்மா மூடி வச்சுட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு. மோடியை பயந்துட்டு தான் இருக்காரு சீரியஸ்லி. இதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை. தாங்கள் வந்து சித்புவன பார்ப்பனர்கள் வந்து நாங்கள் வந்து ஆரியர்கள் நாங்கள் வந்து யூதர்களுடைய வழித்தோன்றர்கள் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. வரலாற்றுல சில குறிப்புகளும் அப்படி சொல்லப்படுது. ஆனால் அது யூதர்கள் ஒருபோதும் நீங்க அவளை ஏன் கங்கனா ரணத்தை போயிட்டு இஸ்ரேல் தூதரெல்லாம் போய் சந்திச்சு நாங்க இதுல உங்க கூட நிக்கிறோம் அப்படிலாம் சொல்லிச்சு அந்தம்மா. அது ஒரு பச்சைக்கு இருக்காது. 1947 கிடைச்சது சுதந்திரம் இல்ல பிச்சை, அப்புறம் வந்து 2004 கிடைச்சது தான் சுதந்திரம்னு மெண்டல் மாதிரி பேசினது தானே. அது போயிட்டு தான் இது மாதிரி பேசிச்சு. அப்ப இவங்க வந்து ஜியோகிராபிக்கலி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள்ட்ட ஒரு பண்பு இருக்கு. நீங்க வந்து உலகத்தில் எந்த மதத்தையும் நீங்கள் தழுவிக்கொள்ளலாம். நீங்க கிறிஸ்டியனா மாறலாம், முஸ்லீமா மாறலாம். இவர்கள் 2 பேருக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. நீங்க பிராமினா மாற முடியாது, அதே போல நீங்க யூதராவும் மாற முடியாது. பிறப்பால் தான் யூதர். இந்த 2க்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பிறப்பால் தான் அந்த மதம், அதே மாதிரிதான் பிறப்பால் தான் இந்த ஜாதி. அதனாலதான் இவங்களுக்கு வந்து என்னன்னா இஸ்ரேல் மேல ஒரு பெரிய அன்பு. இவங்க நினைக்கிறாங்க இஸ்ரேல் வந்து தன்னை அந்த ரப்பிங் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 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 இது நடத்துறாங்க, ஒரு பிரேயர் நடத்துறாங்க. அதுல போய் ஒரு இந்தியன் 2 பிரேயர் அட்டன் பண்ணாரு, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அலோ பண்ணவே இல்லை, துரத்தி விட்டானுங்க. பிரேயருக்குள்ளே நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இவர்கள் நினைத்துக் கொள்வது, இவங்களை தன்னைத்தாங்களே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு லோ கிரேட் ஜூஸ் நாங்களாம் அப்படின்னு இவங்களே தன்னைத்தானே நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அதை ஒருபோதும் யூதர்கள் ஏற்கவில்லை, அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய வரலாற்று பின்னணியும் கூட. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. அவர் பேர் நல்ல பேரு. அவர் வந்து நபிகள் நாயகம் காலகட்டத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக வர்றாரு. அவர் வந்து ஒரு யூதர்ல வந்து நிறைய யூத புத்தகங்களை நல்லா படித்து தெரிந்த ஒரு யூதர். அப்ப அவர் வந்து நபிகள் நாயகம் 3 கேள்விகளை கேட்கிறார். நீங்க வந்து உங்களை யூ செல்ஃப் ப்ரோக்ளைம் தட் யூ ஆர் அ ப்ராஃபெட். அப்ப வந்து ஐ வுட் போஸ் யூ 3 கொஸ்டின்ஸ். அப்ப அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த வேதத்துல நாலேஜ் இருக்கு, அப்ப நீங்க தான் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் வந்து அப்துல்லா பின் சலாம் நினைக்கிறேன் அவர் பேர். அப்ப வந்து நினைவு சரியா இருந்தா. அப்ப அவர் வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பதில் சொல்றாங்க. பதில் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அதை ஏத்துக்கிறாரு. ஆல்ரெடி கரெக்டா இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து ஒரு ஜூஸுடைய குரூப் ஒன்று வருது. அந்த ஜூ குரூப் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வந்த உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, இருங்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்றேன், நீங்க கொஞ்சம் மறைஞ்சிருங்க, அப்துல்லா பின் சலாம் நீங்க மறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரை மறைஞ்சிருக்க சொல்லிட்டு, இங்க வாங்கப்பா, இந்த மாதிரி நான் பேச வந்தோம் நாங்க உங்ககிட்ட அப்படின்னு. அப்ப அவங்க கேட்கறாங்க, அப்துல்லா பின் சலாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் எங்களில் சிறந்தவர், எங்களுடைய சிறந்தவருடைய மகன். அவர் எங்களில் அறிவாளி, அறிவாளியுடைய மகன். அவர் எங்களில் மிகப்பெரிய ஞானமுடையவர், ஞானமுடையவருடைய மகன் அப்படிங்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கலாம்? அது ஒருபோதும் நடக்காது. இல்ல அவர் ஏத்துக்கிறாருன்னு வைங்களேன், அந்த பெரிய அறிவாளி, அவர் ஏத்துக்கிறாரா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னா, ஐயோ கண்டிப்பா ஏத்துக்குவோம் அப்படின்னு. வெளியே வாங்க அப்துல்லா பின் சலாம், வெளியே வாங்க, வெளியே வாங்க, இந்த மாதிரி உங்க ஆளுங்க வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இவங்களே அக்செப்ட் பண்றாங்களா என்ன அப்படிங்கிறாரு. அப்போ உடனே ஆமா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அந்த ஜூஸ் குரூப் சொல்லுது, இவர் எங்களில் மடையருடைய மகன், எங்களில் அறிவு கெட்டவருடைய மகன் அப்படின்னு சொல்றான். அவங்க வந்து அக்செப்டன்ஸ் வந்து என்னைக்குமே இருக்காது. அந்த ஒரு லெவல் கரெக்டா வச்சிருப்பாங்க. அவங்க தங்களை மட்டும் தான் பார்ப்பாங்க. உலகத்திலேயே அதிகப்படியான குழந்தைகளை கொன்றவர்கள் ஜியோனிஸ்டுகள். உலகத்திலேயே அதிகப்படியாக மருத்துவமனையின் மீது தாக்குதல்கள் நடத்தியவர்கள் ஜியோனிஸ்டுகள். உலகத்திலேயே அதிகப்படியாக உலகத் தலைவர்களை கொன்றது ஜியோனிஸ்டுகளுடைய மொசாத் உளவுப்படை. இப்படி 1, 2 அல்ல மொசாதனுடைய சரித்திட்டங்கள். இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், தங்களை வந்து ஒரு லோ கிளாஸ் மொசாது, தாங்க வந்து ஒரு லோ கிளாஸ் ஜியூஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க போய் ஒட்ட பாக்குறாங்க. ஆனால் ஒருபோதும் ரெண்டுக்கு செய்தி சொல்லிட்டேன். இவர்கள் இப்படி நினைக்கிறாங்க. இவங்க கேட்டாங்களே, சரி இஸ்ரேல்ல படம் கம்மியா இருக்கு வாங்க, உங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்களா? கிடையாது. இவர்கள் சேர்க்க மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பாசிஸ்டுகளுக்கும் ஜியோனிஸ்டுகளுக்கும் வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவு காத்திருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்லை.
பாசிஸ்ட். ஏன்னா இந்த இரண்டுமே வெறுப்பின் அடிப்படையில், அதான் நான் சொன்னேன், இட்சாக் ரபீன் வந்து அமைதியை நாடியவர். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு நரேந்திர மோடியை போலவே கலவரத்தின் மூலமாகவும் தேசப்பற்று என்கின்ற வகையில் போர் வெறியை மூட்டுவதன் மூலமாகவும் இப்ப ஆபரேஷன் சிந்தூர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டீமை ரெடி பண்ணி, எங்க பாகிஸ்தான் நம்மை தாக்கிருச்சு அப்படின்னு சொன்னா 26/11 நடந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், அஜ்மல் கசாப் என்கின்ற தீவிரவாதி மாவனை பிடிச்சோம். we proved and we managed to establish the link between Pakistan and this terror attack. இந்த டெரர் அட்டாக் பின்னால பாகிஸ்தான் தான் இருந்துச்சு. 26/11 யார் அட்டாக் பண்ணது? பாகிஸ்தான். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். எப்படி, எதை வச்சு சொல்லுவோம்? ஒருவரை பிடித்திருக்கிறோம், அவனை தூக்கிலிட்டு இருக்கிறோம். உலக நாடுகள், குறிப்பாக அன்றைய அமெரிக்க அதிபராக இருந்த பாரக் ஒபாமா அதை கண்டித்தார், பாகிஸ்தானை கண்டித்தார். பாகிஸ்தான் இந்த மாதிரி டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சார். ஆனால் இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்றாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு குரூப், நான் அந்த குரூப்பை எதிர்க்கிறேன். அதுல யார் உறுப்பினரா இருந்தாலும் ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் தட் குரூப். நீ பண்ணது கரெக்டா இருந்ததுன்னா உலக நாடே உன் பக்கம் திரும்பும். நீ செஞ்ச ஆக்ஷன் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா உலக நாடுகளுக்கு உன்னுடைய கரிசனமும் ஆதரவும் கிடைக்கும். நீ ஒரு குரூப் அனுப்பி உலக நாடுகள் பூரா நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் ஒரு குரூப் அனுப்பி நீ சொல்ற அப்படின்னு சொன்னா, இதன் மூலமாக அற்ப விளம்பரத்தை அடைய துடிக்கும் அதே குணம் இங்கிருக்கும் பாசிஸ்டுகளுக்கும் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளுக்கும் இருக்கிறது. ஆட்சியை செய்தோம், அதிகாரம் செய்தோம், ஒரு தேசத்தை உருவாக்கினோம், அந்த தேசத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கினோம், அந்த தேசத்தில் பசிப்பட்டினியை போக்கினோம், அந்த தேசத்தின் ஏழ்மையை வேறறுத்தோம், கருவறுத்தோம், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கக்கூடிய திராணியும் தேம்பும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இருந்ததில்லை, நரேந்திர மோடிக்கும் இருந்ததில்லை. மாறாக அவர் சொல்லுவார், நாங்கள் காசாவை அடித்தோம், எப்படி எரிக்கிறோம் பாரு, எப்படி கொள்றோம் பாரு, எப்படி குழந்தைங்க எல்லாம் சாவடிக்கிறோம் பாரு அவர் சொல்லுவார். இவர் சொல்லுவாரு, ராமர் கோயில்ல பாபர் பூட்டை பூட்டிடுவாங்க, நிறைய பிள்ளைங்களை பெத்துக்குவாங்க, உங்கள்கிட்ட 2 மாடு இருந்தா ஒரு மாடை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க என்று இவர் பேசுவார். இந்த 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, ஜியோனிஸ்டுகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் வெறியை ஊட்டி மக்கள் மத்தியிலே அதிகாரத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள எப்போதும் விரும்புவார்கள். அதுபோலத்தான் இன்னைக்கு இங்க பகல்காமில் நடந்த தாக்குதலையும் பார்க்கிறேன், ஈரானின் மீது பெஞ்சமின் நெத்தன்யாகு நடத்திய தாக்குதலையும் ஒரு சேர பார்க்கிறேன். 9வது தினம் இன்னைக்கு போர் சண்டை ஆரம்பிச்சு 9வது தினம் இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்து, இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தினத்திலும் இன்னைக்கும் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு. ஈரானும் தாக்குதலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போகும், இதை எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? இதற்கான சமூக தீர்வு அப்படின்றதெல்லாம் எட்டப்படுமா, அல்லது இது வந்து லாஜிக்கல்? இல்ல யூ ஜஸ்ட் மார்க் மை வேர்ட்ஸ், தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. பணிந்து போற ஒரு தீர்வுக்கு ஈரான் எப்போதுமே வராது, அது உங்க பெட்லயே கிடையாது, வரலாறுலே இல்ல. அவங்க நல்லவங்க கெட்டவங்க, என்னுடைய கொள்கையில ஒத்து போவாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு அவங்களோட நிறைய பர்சனலா ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் தம். எனக்கு அவங்களுடைய கொள்கையில எந்த நிலைப்பாடும் கிடையாது. ஆனால் ஒன்னும் உறுதியா தெரியும், வரலாற்று பூர்வமாக ஈரான் பணியாது, அது பணிய வைக்க முடியாது, அது முடியவே முடியாது. அந்த மண்ணுக்குனே ஒரு குணம் இருக்கு, அந்த மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு. ஆயுதங்கள் இருக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் பரப்பளவு அளவில் இஸ்ரேல் எவ்வளவு பெருசு, ஈரான் எவ்வளவு பெருசு? ஈரானுடைய ஜனத்தொகை என்ன, மேன் பவர் அடிப்படையில ஈரான் எவ்வளவு பெரிய நாடு இஸ்ரேல். அது இல்லாம இன்னைக்கு வேற மாதிரியான பதற்றங்கள் உருவாக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஒரு மண்ணையும் புடுங்க முடியாது. இன்னைக்கு அமெரிக்கா உதவிக்கு வந்தால் கச்சிதமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் கண்டிப்பாக ஆதரவு வரும் ஈரானுக்கு. ஈரான் ஒரு பெரிய பார்ட்னர் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும். இது உலக போரை உருவாக்குவதற்கு அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. மிகப்பெரிய, அதான் சொல்றேன், இன்னைக்கு அதே மாதிரிதான் இந்த 3 பேரும் ஒரு டீம் பார்ட்னர்ஸ் மாதிரி. டொனால்டு ட்ரம்ப் ஒரு வாய்ஸ் ஓடால் மன்னர், நம்ம நரேந்திர மோடி ஒரு வாய்ஸ் ஓடால் மன்னர். இப்ப அதே மாதிரி தான் ட்ரம்ப் வந்து பல இடங்கள்ல வாய்ஸ் ஓடால் விட்டு அசிங்கப்பட்டாப்ல. நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், நான் இது செஞ்சிருவேன், நான் உங்களை அதை நிறுத்திடுவேன், இதை நிறுத்திடுவேன் அப்படின்னு பல சவடால் விடுவார். அப்படி ஒரு சவடால் தான் ஈரானை விட்டுட்டு இருக்காரு. ஈரான் பணிந்து சென்றதாக வரலாறு இல்லை, அது பணியாது. நிச்சயமாக இது போராக தொடருமே. ஆனால் இஸ்ரேல் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்க, பெரிய ஜித்து ஜில்லாடி அது இஸ்ரேல். அப்படியே மீசையில மண்ணொட்டாத மாதிரியே காட்டிக்கிட்டு, ஏன்னா அவன் சொன்னதுனால நான் சரி சொன்னதுனால அவனை பாவம் பார்த்து விடுறேன் அப்படின்னு இஸ்ரேல் பின்வாங்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேல் பின்வாங்கும். ஏனென்றால் இஸ்ரேல் அழிவை தாங்குவதற்கான தகுதி, ஆற்றல் அதனிடத்துல இல்லை. தனித்து நின்று ஒரு போரை சந்திக்கக்கூடிய ஆற்றலோ பின்புலமோ இஸ்ரேலுக்கு இல்லை. அதனுடைய பரப்பளவும் அதனிடத்திலே இல்லை. அந்த அளவிற்கான தாங்கும் சக்தியும் அந்த நாட்டுக்கு இல்லை அவர்களிடத்திலே. 2வது, அந்த மக்கள் பிறரை தாக்கி பழகி இருக்கிறார்களே தவிர, குறைந்தபட்சம் அமெரிக்காவை போல தன்னிடத்திலே இருந்து சில பேரை வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்லாம் வந்து ஒரு வாதத்தை முன் வச்சு தன் நாட்டுல வந்து கை இழந்த, கால் இழந்த, தன் நாட்டுல இருந்து ராணுவ வீரர்களை பறிகொடுத்த வரலாறு வந்து இஸ்ரேலுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இஸ்ரேல் போரை தாக்கு பிடிக்காது. நேரடியாக இஸ்ரேல் எந்த நாட்டின் மீது தீவிர போரில் ஈடுபட்டு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். தீவிர போரில் ஈடுபட்டது அப்பாவி காசா மக்களை அச்சுறுத்தியது அமெரிக்காவுடைய உதவியோடு.
அவர்களை வந்து வாழும் சிறைக்குள்ள அவர்களை அடைத்தது, ஒரு ஓப்பன் ஜெயில வந்து அவர்களை அடைத்தது. அவங்க கண் செஞ்சு மற்ற நாடுகள் ஆதரவாக வராத அளவிற்கு மெயின்டைன் பண்ணிச்சு. மற்ற நாடுகள் ஆதரவா வரக்கூடாது அப்படின்னு அது அமெரிக்கா மூலமா ஒருத்தர் மிரட்டிச்சு. அதே சமயம் இட் டசன்ட் மீன் தட் இஃப் யூ கோ அண்ட் டைரக்ட்லி அட்டாக் ஈரான் would be a mute spectator. அது எப்படி இருக்கும்? நீ சும்மா சவடால் விட்டு போய் டைலாக் அடிப்பா, அவன் கேட்டு அமைதியா இருப்பான. அவனை ஹமாஸ் அடிக்கும் போது ஹமாஸுக்கு அவனுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒத்து வராது. ஹிஸ்புல்லாவும் ஈரானுக்கும் ஒத்து வரும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஷியா. ஹிஸ்புல்லாவும் ஈரானும் ஷியா. சிரியால இருக்கக்கூடிய பல ஆயுத குழுக்கள் ஷியா. அப்போ இந்த மாச்சரியங்கள், இந்த டிஃபரன்சஸை பயன்படுத்தி நீங்க வந்து ஹமாஸை தக்க வச்சது, ஹமாஸை அடக்கி ஒடுக்குனது ஒரு லாஜிக் இருக்கு அதுல. ஏன்னா அவன் வந்து ஒரு நாடா இல்லாம அவனை நசுக்கி விட்டுட்டீங்க. அவனை ஒரு நாடாவே சொல்லப்போனா பலஸ்தீனுக்கு ஏர்போர்ட்டே கிடையாது, தெரியும் தானே உங்களுக்கு. நீங்க பலஸ்தீன் போறதா இருந்தா விசா வந்து இஸ்ரேலுக்கு தான் எடுக்கணும். டெல்-அவிவ்ல தான் நீங்க போய் இறங்கணும். அவங்களுக்கு ஏர்போர்ட் கிடையாது. அவங்க வந்து கப்பல்ல போக முடியாது. அப்படி வந்து ஒரு வாயில்லாத பூச்சியை வந்து தொடர்ந்து அடிச்சு நசுக்கி நறுக்கி நீ ஆள்னு காட்டின. நீங்க சொல்லுங்க, வரலாற்றில் இஸ்ரேல் யாரிடமாவது நேரடி போரில் ஈடுபட்டு இருக்கிறதா அப்படின்னா? நேரடி போர், இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து நேரடி போர்ல வந்து யார்ட்டையும் ஈடுபடுறதுக்கான திராணி அதுகிட்ட கிடையாது. அவன் நேக்கா ஜகா வாங்கிடுவான். நேக்கா ஜகா வாங்கி அதுக்கு வேற காரணம் சொல்லுவான். ஈரான் அப்படி செஞ்சிச்சு, எங்களுக்கு மக்கள் பாக்குறாங்க அப்படி இப்படின்வான். அவர் ஜகா வாங்குறதுக்கான பல காரணங்கள் இருக்கு. அவருடைய நிலப்பரப்பு அந்த அளவுக்கு அவர்களுக்கு சஃபிஷியண்டா இருக்காது. அவருடைய ஆயுதம் இருக்கு, போதுமான ஆயுதங்கள் இருக்கு. அதை யூஸ் பண்றதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. அவங்க இடத்துல வந்து டெரிட்டோரியல் ஃபெசிலிட்டி அவங்க இடத்துல கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மக்கள் ஜியோனிஸ்டுகளுக்கு போர் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம்லாம் கிடையாது. போர் வேற, அப்பாவிகளை தாக்குவது வேற. மீண்டும் நான் அதை தெளிவுபடுத்துறேன். அப்பாவிகளை தாக்கி சாடிஸ்டுகளுடைய மொத்த உருவமாக ஜியோனிஸ்டுகள் இருப்பாங்க. அவங்களை துன்புறுத்தி சிரிக்கிறது, அழகு பார்க்கறது, அது வேற. போர் செய்யணும்னா அமெரிக்காவுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அமெரிக்கால வந்து வீரர்கள் இருக்கிறாங்க, பண்ணுவாங்க. ஆனா அது வேறு. இனி அமெரிக்கா இதில் உள் நுழையாத அளவுக்கு World War III உருவாயிருமோ அப்படிங்கிற நிலைமையில நிற்கும். ஸோ இப்படி எல்லா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உறுதியாக இஸ்ரேல் பின்வாங்கும். அதுக்கு பல காரணத்தால் மீசையில மண்ணோட்டாம இஸ்ரேல் பின்வாங்கும். ஈரானே இதில் வெற்றி அடையும், போராக நடந்தால். ஆனால் ஈரான் ஒருபோதும் சரணடையாது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப விரிவா பேசியிருக்கோம், டீடைல்டா. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியோட கலந்து உங்களுக்கு கருத்து